வணக்கம். நம்ம நகராட்சி ஆணையர்கிட்டையும் நம்ம ஆர்டிஓ மேடம் கிட்டையும் தமிழக வெற்றிக்காரங்க சார்பா போட்டோ எவிடன்ஸோட கொடுத்தோம். பேப்பர் மட்டும் கொடுத்தா நான் பார்க்கல, சரியா தெரியலன்னு சொல்லலாம். நாங்கள் போட்டோ எவிடன்ஸோட பிரிண்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்தோம். ஐயாவுடைய சிலை சரியில்லை மேடம், சார் நகராட்சி ஆணையர்கிட்ட சொன்னோம். சார் என்ன சரியில்லை சொன்னால் என்னோட லிமிட்டில் வரலைங்கன்றப்போ இது நம்ம இடத்துடைய முன்னாடி இருக்கு, நீங்கள் தான் சார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நீங்கள் யார்கிட்ட பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லலை நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றப்போ இல்லைன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆர்டிஓ பார்த்து மேம் கிட்ட லெட்டர் கொடுத்து 2 மாதம் ஆகுது, 60 நாள். ஸ்டெப் எடுத்திருந்தா 15 நாளில் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அப்படி எங்களால் அரசாங்கத்தால் இந்த விஷயத்த பண்ண முடியல. கட்சிக்காரங்க நிறுவனர் அவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் மற்ற கட்சி அனைவரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் இதை பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருப்போம். நீங்க ஏன் மேம் அப்படி யாருமே அதை பற்றி சொல்லலை? ஆர்டிஓ மேம் ஏன் சொல்லலை? என்னோட கேள்வி மேம், சார் கலெக்டர் ரேட் போனதுனால தான் இன்னைக்கு நீங்கள் இதை பற்றி பேசுறீங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே கலெக்டர் ரேட் போகலாம் மேம் நாளையிலேருந்து. அப்போ ஆர்டிஓ, தாசில்தார், டிஎஸ்பி சார் எங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? எல்லாருமே கலெக்டர் கிட்ட போயிடலாமா? ஏன்னா நான் போட்டோ எவிடன்ஸோடு கொடுத்தேன். ஒரு 2 டிவி சேனல்லையும் பேப்பர்லையும் அந்த நியூஸ் வந்தது. தலைவருடைய சிலையை சீரமைக்க கோரி மனு கொடுத்தோன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பேப்பர்ல வந்த நியூஸை அரசாங்கம் முறை பண்ணியிருந்தா இன்னைக்கு அனைவரும் ஒற்றுமை நாங்கள் மாலை போட்டு போயிருப்போம்ல. எப்போ அனுப்புனீங்க மேம்? 4 நாள் முன்னாடி. இப்போ நாங்கள் எல்லாம் லெட்டர் கொடுத்து எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. 4 நாள் முன்னாடி தான் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் கொடுத்தது எதுக்கு மேம்? 3 மாசம் நான் கொடுத்தது எதுக்கு? 4 மாசம் 1 வருஷம் வேண்டாம்னா அந்த நான் காரணமும் சூப்பரா சொன்னேன். ஒரு பொது தலைவருடைய சிலை சேதம் அடைஞ்சிருக்கு. நைட்ல தெரியாமல் அதுவே விழுந்துட்டாலும் இங்க அது தேவையில்லாம மற்ற பிரச்சனை ஆயிடும். புரியுதா? நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஒரு முக்கிய தலைவருடைய சிலை சேதம் அடைஞ்சிருக்கு. நைட்ல எதிர்ச்சியா சிலையே விழுந்துட்டாலும் யாரோ குறிப்பிட்ட ஆளுங்க சிலையை சேதப்படுத்துறாங்க. இந்த இடத்துல பதற்றம் நடந்த பகுதியை வேகி இருக்குமா இல்லையா மேடம்? அன்னைக்கு யார் மேம் பொறுப்பேற்றுப்பீங்க? நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா இல்லை நாங்க பொறுப்பேற்ற முடியுமா? இப்ப நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். இந்த இடத்துல எங்களுக்குள்ளதான் மேம் கஷ்டம். இது வரக்கூடாதுன்னு ஆர்டிஓ மேம் கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வரேன். நான் ஒரு மனு கொடுத்துட்டு வரேன். எனக்கு ரிப்ளை என்ன மேம் பண்ணாங்க? சொல்றதா பதில் சரியா? சரியா சொல்றேன்.